சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைய நாள் பாத்தீங்கன்னா பிரதோஷமானது வருகிறது. அதாவது ஜூன் 12ஆம் தேதி வைகாசி 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பிரதோஷமானது வருகிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா பிரதோஷமானது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து தெய்வத்திற்கும் உகந்த நாளாக இந்த நாளை நம்ம பார்க்கலாங்க. இந்த பிரதோஷமானது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் இதற்கு இன்னுமே சிறப்பு அதிகம் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ரொம்பவே மங்களகரமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரதோஷ நாளில் நீங்க சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த ஒரு யோகம் நிச்சயமா நடைபெறும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிரதோஷ தரிசனம் செய்து வந்தீங்கன்னா சுக்கிர யோகம் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். இந்த பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருப்பதால் இதை சுக்கிர பிரதோஷம் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். சோ இந்த பிரதோஷ நாளில் நீங்க என்ன விஷயத்தை செய்யலாம், இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன பலன் உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படிங்கறத விரிவாக பார்த்து பயன்பெறலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷத்துடைய மகிமை முக்கியத்துவம் கண்டிப்பா தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. சோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா தெரிந்து கொண்டு நிச்சயமா நீங்க பயன்பெறுங்க. சிவபெருமானின் அருளையும் அளவில்லாத நலன்களையும் புண்ணியங்களையும் பெறுவதற்கு ஏற்ற தினமாக பிரதோஷ நாளானது இருக்கிறது. அதாவது இந்த பிரதோஷ நாளில் பாத்தீங்கன்னா மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நித்திய பிரதோஷம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய பிரதோஷமானது சிவனை வழிபடுவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பிரதோஷ விரதம் அது வரும் கிழமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒரு மகிமை ஒரு பலன் நிச்சயமா இருக்கிறது. சோ இந்த வெள்ளிக்கிழமை நீங்க செய்யக்கூடிய பிரதோஷ நாளிற்கு என்ன மகிமை இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சுக்கிரனுக்கும் அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை பார்த்தீங்கன்னா சுக்கிர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளமாக இருக்கிறது. மாதந்தோறும் வருகிற சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு உகந்த அற்புதமான நாளாக பார்க்கிறது. இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஏராளமாக இருக்கிறாங்க. அது போலவே பாத்தீங்கன்னா வாரந்தோறும் வருகிற திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக வழிபாட்டிற்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது. இந்த நாளில் பாத்தீங்கன்னா பிரதோஷம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு முந்தைய 3வது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய 3வது நாளிலும் வரக்கூடிய பிரதோஷம் பாத்தீங்கன்னா திரயோதசி திதியில வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரதோஷ பூஜை இந்த நாளில் நடைபெறும் அப்படிங்கறத குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த பிரதோஷ காலமானது கண்டிப்பா 4:30 மணி முதல் 6 மணி வரை மட்டுமேங்க. இந்த நேரத்தில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் பாத்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகமானது நிச்சயமா நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அதாவது சுக்கிர பிரதோஷத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷ வேளையில நந்தி தேவருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். சிவலிங்க திருமேனிக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். பெருமாள் அலங்கார பிரியன், சிவபெருமான் அபிஷேக பிரியன். ஆகவே லிங்கமே வடிவான சிவனாருக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு கிழமைகளிலும் வருகின்ற பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் நிச்சயமா உண்டுங்க. வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் பிரதோஷம் வருவது கடன் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கலையும் பிரச்சனையும் நீக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ இதனாலே இந்த நாளில் சுக்கிர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இந்த சுக்கிர பிரதோஷம் விரதம் என்பது வெள்ளிக்கிழமை அன்று கடைபிடிக்கப்படும் பிரதோஷ விரதம் ஆகுங்க. இது சிவபெருமானின் அருளை பெறுவதோடு செல்வ வளம் பெருகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் உதவும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் மற்றும் நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து பக்தி பாடல்களை பாடி சிவ நாமத்தை உச்சரித்து
சிவ வழிபாட்டை நீங்க மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் எப்படி விரதம் இருப்பது என்று கேட்டீங்கன்னா, அதிகாலையில எழுந்து நீராடி விரதம் இருக்க நீங்க தயாராக வேண்டுங்க. மாலை நேரத்தில் வரும் பிரதோஷ காலத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், நெய், தேன் போன்ற மங்கள பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யணும். சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நினைத்து மந்திரங்கள் உச்சரித்து பக்தி பாடல்களை பாடி வழிபட வேண்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுக்கிர யோகம் தரும் பிரதோஷமானது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் பிரதோஷ நன்னாளில் பிரதோஷ பூஜையை தரிசித்தால் சுக்கிர யோகம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிரவாரம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமையில பிரதோஷ பூஜையில கண்டிப்பா நீங்க கலந்து கொள்ளுங்க. சிவனையும் நந்தியையும் வணங்கி நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேக பொருட்கள் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செவ்வரளியும் வில்வமும் சாத்தி வழிபடுவது சிறப்புங்க. இப்படி வழிபட்டு வந்தீங்கன்னா வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்வாங்க. வேண்டியதெல்லாம் தந்தருள்வார் சிவபெருமானும் அப்படின்னு சொல்வாங்க. வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் உகந்த நாள் என்பதால் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வாழ்வில் அனைத்து நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் சுக்கிர பிரதோஷம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சென்று வழிபட வேண்டும். இதனால உறவு வளப்படும், சகல ஐஸ்வர்யங்களும் அதிகரிக்கும், சுக்கிர யோகம் கிடைக்கும். சிவ பூஜை செய்யவும் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளவும் பிரதோஷ வேலை உகந்ததாக ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மற்ற சமயங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டை விட பிரதோஷ காலங்களில் செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு அதிக பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு சிவலோக பதவி கூட கிடைக்குங்க. பிரதோஷ விரதத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய நீர்களுக்கு முந்தைய பிறவிகளாலும் முந்தைய பிறவியாலும் செய்த பாவங்கள் அனைத்துமே தொழிந்திடும். அதோடு இந்த பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களுக்கான நற்பலனை நிச்சயமா இந்த பிறவிலே நீங்க முழுமையாக பெற முடியும். எப்படிப்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில பல நன்மைகளை பெற முடியும் என பிரதோஷ புராணமானது சொல்லப்படுகிறது. என்ன பலன் இந்த பிரதோஷ வழிபாடு செய்தால் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனை நீங்கிடும், செல்வ வளம் பெருகும், நோய்கள் நீங்கிடும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பகை விலகும், எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த நாள் ஒரு தீர்வான நாளாக நிச்சயமாக இருக்கிறது. இந்த நாளில் மறக்காமல் சிவ நாமத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ நாளில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.